सदा सुप्रसन्नं शिवदूतं समाश्रये अपार करुणा सिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्री चन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम् अलिङ्गिध्यमानमताभस्फुलिङ्गोरजं भारतव्यप्रदेशात्प्रदेशं मधुस्यप्तिराजाजना धर्ममार्गी नयन् श्रीये जयेन्द्रगुरुर्भातिविश्वं नमामि शङ्करान् वाक्यविजयेन्द्र सरस्वती श्री गुरु विशिष्टमार्गान्मेकानं सन्मतिप्रदं सत्यनारायण क्षेत्रात् स्वस्त्योरकमुपादम् आश्रये कामभूमीशं सद्य श्रीचन्द्रशेखरं श्यामाकाचन चन्द्रिका त्रिभुवने पुण्यात्मनामाननि सीमाशून्यजविद्वर्गजननी आगामिजालस्ति मालाराति मनोविमोहन विधुकाचित्तमः कन्दलि कामाक्ष्याः करुणाकटाक्षलहरी कामाय मे कल्पता जय जय शङ्कर हर शङ्कर जय जय शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर काञ्चि शङ्कर कामकोटि शङ्कर कालडी शङ्कर कामाक्षि शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर काञ्चि शङ्कर कामकोटि शङ्कर कालडी शङ्कर कामाक्षि शङ्कर जय जय शङ्कर शंकर कामकोटि शंकर कालडी शंकर कामाक्षि शंकर இன்றைய தினம் 3ஆம் நாளே சர்வஜ்ஞ பீடாதீஸ்வரர்கள் அவர்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலேயும் சத்குரு சாந்தானந்த மகாசுவாமிகளுடைய வழிகாட்டுதலின் பேரில் நாட்டெல்லாம் செய்து வரக்கூடிய தொடர்ந்து 40 ஆண்டுகளாக செய்து வரக்கூடிய சட்டி ஹோமமானது காமாட்சி தேவி சன்னிதானத்தில் நேற்றைய தினம் லலிதாதாரனான மகாயஜ்ஞம் மாலை பகவதி சேவை சதுஷ்டி கோடி யோகினி ஜனசேவிதா அப்படின்னு 64 அடக்கி 64 யோகினி பைரவர்களுக்கு வைதிக உத்தமர்கள் உபாசகர்கள்லாம் சேர்ந்து அற்புதமா ஆனந்தமா பூஜையெல்லாம் செய்து வைத்தார்கள். இன்றைய காலை முதல் இதுவரை வெள்ளக்கடையில யானை பூந்தா மாதிரி தட 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 தடான மந்திரங்கள் எல்லாரும் சொல்லி அப்படியே தேவதோபதேசேன திரவிய தியாகா யாகம்னா என்ன பாருங்க, தேவதையை குறித்து திரவியங்களை சமர்ப்பிப்பது யாகம். அதுக்கு மந்திரம் அவசியம். தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனம் து தெய்வதம் தன்மந்திரம் பூசுரோ கீதம் பூசுரோ மம தேவதா. பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரை ஜெகத்குருவம் வசுதேவ சுகந்தேவம் கம்சசார்மூலகர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குருங்கிறோம். அப்படி ஜெகத்குருவாக திகழக்கூடிய கண்ணன் மகாபாரதத்திலே உலகெல்லாம் தெய்வத்துக்கு கட்டுப்பட்டிருக்கு. அந்த தெய்வம் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டிருக்கு. அந்த மந்திரம் வேதம் படித்தவர்களிடத்திலே இருக்கிறது. அதனால அவர்களே தேவதைக்கு துல்லியமானவர்கள். அதுதான் வேதம் என்ன சொல்லிட்டுன்னா 3 இடத்துல இறைவன் இருப்பதாக சொல்றது. 3 இடத்துல எல்லா தேவதைகளும் இருக்கிறது. எந்த 3 இடம்? அக்னி சர்வா தேவதா, ஆபோ வை சர்வா தேவதா,
பிரம்மணோரி சர்வா தேவதா. அக்னியில எல்லா தேவதையும் இருக்கு. ஏன்னா எல்லா தேவதையும் நாம ஹோமம் பண்ணினா அக்னி பகவான் கொண்டே கொடுக்கிறார். அதே மாதிரி தீர்த்தத்துல எல்லா தேவதையும் இருக்கு. வேதம் படித்தவர்களிடத்திலே எல்லா தேவதையும் வாசம் பண்ணு. அதனாலதான் அவர்களை நாம் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு வேதனை சொல்லியிருக்காங்க. அவர்கள் எப்படி இருந்தாலும் நாம விஷாலம் இல்லாட்டி அவர்களுடைய ஒரு சாப்ப பாப்ப தோஷங்கள் நம்ம வந்துடும். சர்வே அக்னித்விதீயம் த்ரிதீயம் ச அக்னிமுதமிதி யாவதி இரவழி வேதா தாசர்வா வேதவிதி பிராமணேவ சந்திதஸ்மாத் பிராமணேभ्यो வேதவித்யோ திவேதிவே நமஸ்குரியான் நாஸ்ரீரங்கீர்த்தயே தேவதாயேவ தேவதா பிரீணாதி. அவர்களிடத்தில் தேவதைகள் இருக்கிறதுனாலே அவர்களை நாம் மரியாதைபூர்வமாக சின்ன குழந்தையா இருந்தாலும் பேசக்கூடாது. இதெல்லாம் நான் சொல்லல, ரிஷிகள் சொல்லி இருக்கிறார். குக்ஷோதிஷ்டதியஸ்யான்னம் வேதாபியாதேன தீரியதே குலம் தரதே தேஷாம் தசபூர்வாப்தசாபரான். வேதம் படித்தவர்களுக்கு உணவு கொடுத்தோமையானால் முன்னாடி 10 தலைமுறை பின்னாடி 10 தலைமுறை கரையேறுகிறது. அதனாலதான் பரமாச்சாரியார் காலத்தில் இவ்வளவு தூரம் வந்து வாட்ஸ்அப் இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவர் என்ன சொல்லுவாருன்னா, எங்களோட அந்த வயசுல நீ வேதாந்தீனம் மட்டும் கொஞ்சம் அன்னவசத்துக்கு அவ்வளவு மற்றபடி நீ கோடி ரூபாய் சம்பாதிப்பேன் பங்களா எடுத்துப்பேன் அப்படிலாம் சொல்லுவேன். எங்களெல்லாம் அவர் வளர்த்தது வேதத்தை நல்லாபடி அன்னவசத்துக்கு கவலை. நீ 10 பேருக்கு வேதம் சொல்லிட்டெல்லாம் 10 பேருக்கு அன்னவசத்தை கொடுக்கலாம். அது கூட அந்த வேதம் சக்தியை கொடுக்கணும்னு சொல்லிதான் எங்களெல்லாம் வளர்த்தாரு. இன்னைக்கு நாம கவலை கொடுத்து வேதத்தை வளர்க்கணும். அவ்வளவுதான் பேரு எல்லாத்தையும் கவர் பண்ண வேண்டியிருக்கேன். அதனால அப்படி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஸ்ருதி ஸ்மிருதி புராண இதிகாச ஆகம கலேஸ்வரியை நம. காமாட்சிக்கு ஆச்சரிய அஷ்டோத்திரம்னு ஒரு அஷ்டோத்திரம் இருந்து அதுல ஸ்ருதி ஸ்மிருதி புராண இதிகாச ஆகம கல ஈஸ்வரியை நமன்னு ஒரு நாமம் இருக்கு. பூனல் போடும் பொழுது என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, பூனல் மாத்திக்கிறதா இருந்தாலும் சரி, முதல் திரும்ப பூனல் போட்டாலும் சரி, சௌதஸ்மார்த்த வீத நித்திய கர்ம அனுஷ்டான சதாச்சார யோகியதா சித்தியர்த்தம் பிரம்மதேஜா அபிவிருத்தியர்த்தம். அதனால இதெல்லாம் உருவாக்கி சொல்லணும். புரியுதா? சந்தியாவதம் பண்றோம், எதுக்காக பண்றோம்? நமக்கும் பாவம் போகணும், உலகம் சுத்தமா இருக்கணும். பார்த்தாலே என்ன பண்றோம்? அக்னி சூரியஷ்ட மாமன்யுஷ்ட மன்யுபதயஷ்ட மன்யுபதேவ்யः பாபேभ्यो ரக்ஷந்தாம் யத்ராத்ரியா பாபமகாருஷம் மனசா வாசா ஹஸ்தாभ्याम् பத்भ्याम् உதரேன சிஷ்ணா ராத்ரிஸ்ததவருப்பம் யத்கிஞ்சனுரிதம் மயி இதமஹம் மாமமிருதயோனௌ சூரியே ஜோதிர்விஜுஹோமி ஸ்வாஹாக்கியமனிதா. இது என்னன்னா, காத்தால வேலையில இப்படி சொல்லி ஜலத்தை குடிச்சோம்னாக்க சாயத்திலிருந்து ராத்திரி கூட செஞ்ச பாவம்லாம் போடும். மத்தியானம் ஆபம் புனங்கு பிருத்திவி பூதா புனா துமா புனந்து பிரம்ம வஸ்பதி பிரம்ம பூதா புனா துமா யதுச்சைதமபோ நீயத்வா துஷ்சரிதம் மம சர்வம் குருந்து மாமாபோ சதாச்ச பிரதிகிரஹஸ்வா. நாம மத்தியான வேலையில எதையாவது சாப்பிட்டாலும் பிரதிகிரகத்துக்கு வாங்கியிருந்தாலும் அந்த தோஷங்கள்லாம் போகணும்னா ஆபப்புனன்னு சொல்லி சாப்பிடணும். திருப்பி சாயங்காலம் அக்னிஷ்டமான்யுஷ்டமன்யுபதேஷ்டமன்யுபதேவ்யः பாபேभ्यो ரக்ஷந்தாம் யதன்ஹாம் ஆபமகாருஷம் மனசா வாசா ஹஸ்தாभ्याम् பத்भ्याम् உதரேன சிஷ்ணா ஆஹஸ்ததவலம் பசு. நான் ரொம்ப நாள் அது போட்டு நாக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஞாபகம் விடாச்சு. அதனால எங்களுக்கு தியானம் மந்திரங்கள். அதனால பகல்ல செஞ்ச பாவம் எல்லாம் போகணும்னா சாயந்தர வேலையில அன்னைக்கு சொல்லி அந்த தீர்த்தத்தை சாப்பிடும்.
இது சொல்லியிருக்கு. அந்தனுக்கு இது சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா அரச அந்தன வைசிய வேதாந்தம்னா உலகம் பூரா நிறைஞ்சிருக்கு. அதுக்கு இந்த புராணங்களை எல்லாருக்கும் சமமாக சமஷ்டியாக அனைத்துலக நலம் வேண்டி ரிஷிகள் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். புராணங்கள்ல 18 புராணம்னு சொல்றோம். அதுல அந்த மார்க்கண்டேய புராணத்துல இந்த தேவி மகாத்மியம் சொல்லக்கூடிய 700 மந்திரங்கள் இருக்கு. காரணம் என்னன்னா நம்ம சற்றேற சிந்திச்சு பார்த்தோம்னால் சந்தியாவந்தனம் சில பேர் தான் செய்யணும், சில பேர் சந்தியாவந்தனம் ஆச்சாரத்தை சேர்த்து செய்யணும், சில பேர் ஆமியாளத்துக்கு முதல் நாளும் மறுநாள் ஆமியாளத்தை சந்தியாவந்தனம். அது எல்லாருக்குமே தெரியும். காத்தால இருந்தா தலைவாரி அப்படி பேண்ட் போட்டு பிரியமான மாற்றி இப்படி டைய கட்டி டை வாயில என்னமோ ஒன்றும் கையில டை கையில டை எல்லாம் போட்டு பார்க்க வேண்டிய அப்பதான் தர்மகாரியம் பண்ண முடியும். அதனால உங்களுக்கு என்ன அப்படின்னா, அதனால இந்த சத்தியானந்தம் தான் நம்ம பண்றது. இந்த பாகம் எல்லாமே போகும்னா எப்படிக்கா போகும் அப்படின்னா புராண பாராயணங்கள் புராணங்களை காதால கேட்ட பகவத்தோட பக்தியில ஈடுபடுறது, கோயிலுக்கு போய் நமஸ்காரம் பண்றது, கோவில போகங்களுக்கு அலங்காரங்களுக்கு வேதியை வைக்கிறது, தட்சணை கொடுக்கிறது, இதெல்லாம் பண்ணினா போகும். அதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த கலியுகத்துல விசேஷமாக புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பலப்பிரதமான உடனே பலனை கொடுக்கக்கூடியது சண்டி ஹோமம். கலவு சண்டி கலவு சண்டி கலவு சண்டி சம்சயா அப்படின்னு புராணம். பூஜனீயோ விசேஷேன கலவு சண்டி விநாயகம். விசேஷமாக பயப்படாம நாம போய் தைரியமா பூஜை பண்ணக்கூடியது 2 தேவதை.